ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்கமிங்கில் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் நம்ம ஃபஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம இந்த இடத்துல BT 25101 இன்ட்ரோடக்ஷன் டு பயோடெக்னாலஜி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லைனடைஸாக பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரித்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரெகுலேஷன் 2025 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் பார்க்க நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 1 ரெகுலேஷன் 2025 ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா BT 25101 இன்ட்ரோடக்ஷன் டு பயோடெக்னாலஜி ரெகுலேஷன் 2025 பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட் நேச்சர் ஆஃப் பயோடெக்னாலஜி, அதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயோடெக்னாலஜி ஃபெர்மெண்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஜெம் தியரியும் பார்த்து வச்சுக்கோங்க. செல் ஒர்க்ஸ் அண்ட் சோலார் எனர்ஜி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. லா ஆஃப் இன்கிரீடியன்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ரோல் ஆஃப் ஈஸ்ட் இன் ஃபெர்மெண்டேஷன் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. பாக்டீரியா இன் சீஸ் ப்ரொடக்ஷன் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பாக்டீரியா கான்செப்ட் எல்லாமே ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணிக்க டாபிக்ஸ்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்து ரெட் கலரில் ஷேர் பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்கிற டாபிக்ஸை செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக படிச்சுக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெஸ்டினேஸ் இன் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ஜூஸ் ப்ரொடக்ஷன் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அதே மாதிரி ஸ்கோப் ஆஃப் பயோடெக்னாலஜி அதோட ஹிஸ்ட்ரியும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், இதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விட்டமின்ஸ்னால் என்னென்னு கேட்கலாம், இம்யூனிட்டினால என்னென்னு கேட்கலாம். ஸோ இல்லை அந்த விட்டமின் ஏ விட்டமின் டி தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதில் விட்டமின் ஏ ரொம்ப முக்கியமான ஒன்று. பெனிஃபிஷியல் அண்டு அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆஃப் ஃபைபர், இந்த ஃபைபர் கான்செப்ட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. டிஃபரன்ஷியேட் ராட் அண்ட் கோனும் கேட்கலாம், ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மெட்டாபாலிசம்னா என்னன்னு கேட்கலாம். செகண்ட் யூனிட்ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட் அண்ட் வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நியூட்ரிஷனல் டிஸார்டர்ஸ் அதாவது இந்த மராஸ்மஸ் அண்ட் குவாசிகர் இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது தேர்ட் யூனிட் பிளாஸ்மா ப்ரோட்டீன் அண்ட் ஹீமோக்ளோபின், ஸோ அதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா ஆன்ட்ரிபைசின் இது கொஞ்சம் முக்கியமானது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபிப்ரினோஜன் கண்டிப்பாக கேட்பாங்க, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அல்புமின் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா படிச்சுக்கோங்க. குளோபுலினும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஆன்டி கோகுலேஷன்ஸ் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இம்யூனோகுளோபுலின்ஸும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் அல்புமின் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த அல்புமின் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிக்கிள் செல் அனிமியா அண்டு தாலஸ்மிசியஸ் இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபோர்த் யூனிட் பயோடெக்னாலஜி இன் ஹெல்த் கேர், அதில் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிளாசிக்கல் மெத்தட் ஆஃப் மைக்ரோபியல் டயக்னோசிஸ், இந்த மைக்ரோபியல் டயக்னோசிஸ் கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. வேக்சின்ஸ்னால் என்னன்னு கேட்கலாம், ஒரு அப்ளிகேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. டிடெக்ஷன் டிசீஸும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ரோட்டீன் மேக்கர்னால் என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுமாதிரி என்சிம் மேக்கர் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இதில் இந்த கேன்சர் வந்து கொஞ்சம் முக்கியமான கான்செப்ட் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு DNA பேஸ்டு டயக்னோசிஸ் ஃபார் இன்ஃபெக்டியஸ் டிசீசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரோல் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் டயக்னோசிஸ் ஆஃப் ஜெனட்டிக் டிசீசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஜெனட்டிக் டிசீஸும் DNA பேஸ்டு டயக்னோசிஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பயோடெக்னாலஜி ஃபார் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏல பயோமாஸ்னால் என்ன கேட்கலாம், பயோ கம்போஸ்டிங் கண்டிப்பாக அந்த பயோன்னு வர எல்லாமே 2 மார்க்கில் ஒரு கொஸ்டின் இருக்கும். அதேமாதிரி பிகாஸ்லேயும் ஒரு கொஸ்டின் இருக்கும். பயோஃபியல்ஸ் ரொம்ப முக்கியம். வேஸ்ட் மாஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், இந்த டைப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரோல் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இன் கம்போஸ்டிங், இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் கான்செப்ட் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ரோல் கான்செப்ட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் பி பொறுத்த வரைக்கும் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பயோஃபியல்ஸ் ஃப்ரம் வேஸ்டஸ் இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஓரளவு நான் இதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்து ரெட் கலர் ஷேர் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்க டாபிக்ஸாக செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஓரளவு இது போக அப்கமிங்கில் ரெகுலேஷன் 25 ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.